ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானோ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பங்குனி உத்திரங்கிறதுனால பஸ்ஸில் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், உட்கார கூட இடம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மங்களம் மங்களம் கணேசம் மங்களம் மங்களம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாப்பா ஃபஸ்ட்டு பேபி பிறந்த ஹாஸ்பிட்டல் ரிசப்க்கு வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் செக்கப் பண்ணேன். பட்டு ரிசப் வந்து தூத்துக்குடியில் பிறந்தான். பாப்பா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தான். ஸோ இதுக்கு முன்னாடி தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃப்ரெண்ட்ஸ், புது பஸ். எப்பவுமே நாங்கள் பழைய பஸ்ஸில் தான் போவோம். இன்றைக்கி வந்து புது பஸ் வந்துருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிசப்போட சேட்டை. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட் பஸ் தான். எனக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ. ரிசப் அப்பாவுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டோம். நேற்று நைட்டு 9 மணிக்கு வந்து ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் நான் லைவும் போகலை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஃபுல் ரெஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். அதிர்ச்சியான ஒரு ஏன் தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கான சம்பவம் வந்து நடந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நேற்று நைட்டு வந்த உடனே டேப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். தண்ணி சுத்தமாக வரல ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்த உடனே ரிசப்க்கு வந்து ஏதாவது ஃபுட்டு செய்யணும்னு சொல்லிவிட்டு டேப் ஓப்பன் பண்ணேன். தண்ணி வரல. அதுக்கப்புறம் மோட்டர் ஆன் பண்ணி சுவிட்சு போட்டால் கீழே வந்து சத்தம் வரல ஃப்ரெண்ட்ஸ். மோட்டர் சத்தம், அந்த சத்தம் சுத்தமாக வரல. அதுக்கப்புறம் ரிசப் அப்பா வந்து ஹோட்டல் போயிருந்தார். ஹோட்டல் போனதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டேன், நான் மோட்டர் ஆன் பண்ணியிருக்கேன், கீழே சத்தமே வரல, இங்கேயும் தண்ணி வரல அப்படின்னு. போய் ஓனர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் ஓனர் சொன்னாரா, மோட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து கேட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக சரி பண்ணிட்டாங்கன்னா இங்கேயே தங்கலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். தண்ணி இல்லாமல் இங்கே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மெயின். அதுவும் குழந்தைய வச்சுட்டு எப்படி இங்கே இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஸோ கேட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு 7:30 மணி பஸ் இருக்குது, டைரக்ட் பஸ்ஸு. அதில் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணால் நான் ஆசையாக வந்தேன். எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு பிளான்லாம். நாங்கள் இருக்கிறது 3வது மாடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே அந்த தண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அது ஒரு குடம் 2 குடமாக நிறையா குடம் தண்ணி வேணும். அதனால் மேலே வந்து தண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒன்று நல்ல தண்ணி, ஒன்று உப்பு தண்ணி சொன்னாங்க. எதுனே தெரில. நாங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து இது மட்டும்தான். இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். என்னன்னே தெரில. இதை தான் ஆன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி விட்டேன். இப்படி மேலே பண்ணேன், சத்தமே காணோம். இன்றைக்கி ஹோட்டல் வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரில, தண்ணி இல்லாதனாலையா இல்லை வேறு ஏதோ ரீசனான்னு தெரில. சமைக்கும்போது நிறையா தண்ணி யூஸ் ஆகும் தானே ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக மோட்டரே ஓட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். மூஞ்ச கழுவுறது கூட தண்ணி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்போதைக்கு ரிப்பேர் பண்ண முடியாது, சரி செய்ய முடியாதுன்னு சொன்னால் ரிட்டர்ன் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன பண்ணுறது, தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அதுவும் பேபியை வச்சுக்கிட்டு எப்படி இருக்க போகிறோன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் வேக்கப் ஆகிட்டான். வாட்டர் மிலன் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பூரி, ஹோட்டல் பூரி. இது வந்து வாட்டர் மிலன், தர்பூசணி. ஸோ ரிஷப் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறான் தர்பூசணி. மேலே போயிருக்காரு. மேலே டேங்க்லேருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரில, பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. குடம் கொண்டு போயிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், மேலே போய் பார்த்தோம், 3 டேங்க்கும் காலியாக இருக்குது. ஸோ கீழேருந்து தான் தண்ணி கொண்டு வரணும். கிளம்பிட்டு இருக்காரு தண்ணி கொண்டு வர. கிளம்பி விட்டார் தண்ணி கொண்டு வர. ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் ஏந்திரிச்சிட்டான். ஏந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ விளாண்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், எது கூட விளாண்டுட்டு இருக்கான்? தட்டு, கரண்டி. ரிஷப், ரிஷப். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா, உளுந்து பருப்பு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் பச்சை பயிறு 2 மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாம்பார் வந்து, பருப்பு சாம்பார் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட இந்த 2 பருப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் மிலன் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி வேணாலும் வெட்டுங்க. எத்தனை கிலோ? 3.5 கிலோவா? அதான் 3.5 கிலோ. எத்தனை ரூபா? 50 rupees. ரிஷப் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுவானா சாப்பிட மாட்டான்னு தெரில. ரிஷப் டேஸ்ட் பண்ணி பார்க்குற ஸ்டைல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் கொடுத்தா ரிஷப் சாப்பிடல. இங்கே பாருங்கள், சாப்பிடவே மாட்டேங்கிறான். பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் தர்பூசணி இவர் தான் சாப்பிட்டாரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் இந்த ஒரு ஆஃப் கூட சாப்பிட முடியல. அது எல்லாமே இவர் தான் கடித்தது. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணி, கூலிங். ஸோ நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நேபாளிலேருந்து கொண்டு வந்தோம்ல அந்த, அது எல்லாமே சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோன்னு தான் இருக்குது. இது வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவோம் பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சை பயிறு உளுந்து பருப்பு சாம்பார் மாதிரி செஞ்சேன். எப்படி இருக்குன்னு தெரில. இது வந்து ரிஷப்க்கு வந்து, இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்க்கு சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. தண்ணி வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயில்கிட்ட வந்து அடி பம்ப், ஹேண்ட் பம்ப் இருக்குது. ஸோ அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்தோம். ஒரு 4-5 குடம் தண்ணி. சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டர் வந்து நாளைக்கு சரி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வ்ளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.